அடுத்ததாக திரு இடை மருதூர். திரு இடை மருது, இடை மருது மத்தியார்ஜுனம், ஆந்திராவில் மல்லிகார்ஜுனம், திருநெல்வேலி அருகே அம்பாசமுத்திரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புடார்ஜுனம். இவ்விரண்டு தலங்களுக்கும் நடுவே விளங்குவது திரு இடை மருதூர். கும்பகோணத்தின் வடகிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பாதையில் இத்தலம் உள்ளது. பஸ் வசதிகள் அநேகம், ரயில் வசதியும் உண்டு. திரு இடை மருதூர். திரு இடை மருதூர் திருப்புகழ் திருத்தலம் 858 முதல் 861 வரை 4 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 858. அருகு நுனி பனியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயிதாதையார் மாயமோகமாய் அருமையினில் அருமை இடமுழு முழென உடல் வளர ஆளுமேளமாய் வாலரூபமாய் அவர் ஒரு பெரியோராய். அருகம்புல்லின் நுனியில் இருக்கும் பனி போன்று விளங்கும் சிறு துளியானது விந்து பெரிய உடலாகி ஒரு குழந்தை வடிவுடன் வெளியாகும். அந்த குழந்தையின் மழலை மொழிகளில் கனிவு கொண்டு மனம் உருகி அக்குழந்தையின் பெற்றோரான தாயும் தந்தையும் அக்குழந்தை மீது உலக மாயையின் வயத்தவராய் ஆசை பூண்பர். அருமையிலும் அருமையாய் அதை அன்பு காட்டி வளர்ப்பர். அதன் உடல் முழு முழுவென வளரும், ஆளாகும். ஆளாகி கவலையற்று இன்ப வாழ்வு உடையராய் இளம் பருவத்தை அடைந்து ஒரு பெரியர் ஆவார். அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய கிருதுபடு மொழி பழகி ஆவியாயவோ தேவி மாறுமாய் விழுசுவரை அறிவையர்கள் படுகுழியை நிலைமை என வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவும் தவிடும் இக பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசிவாசியாய் அவியுறு சுடர் போலே. அவர் அழகு விளங்கும் நடையை அடைவர். ஒய்யாரமான பேச்சுக்களில் பழகுவர். உயிர் போன்ற அரிய மனைவியருடன் விழ இருக்கின்ற சுவரை, மாதர் என்ற பெருங்குழியை எக்காலத்திலும் நிலையாக இருக்கும் என்று எண்ணி வீடு வாசல் மாடம் கூடம் என்ற இவற்றை கட்டி வாழ்வர். அணு போன்ற சிறிய தவிடும் கீழே விழக்கூடாது என உள்ள அழுத்தம் அடைவர். ஆசைக்கு ஆளாவர். ஊசியின் இயல்பை உடையவராய் அவிந்து போவதற்கு முன்னம் சுடர் விடும் தீபத்தை போன்று பின்வரும் கேட்டை அறிந்து கொள்ளாது மகிழ்வர். வெறுமிடியன் ஒரு தவசி அமுதுபடை எனும் அளவில் மேலே வீடு கேள் கீழே வீடு கேள் திடுதிடென நுழைவதன் முன் எதிர்முடுகி அவர்களோடு சீறி ஞாழி போல் ஏறி வீழ்வதாய் விறகினோடு வரு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிட விதிதனை நினையாதே. மிக்க வறியவன் ஒருவன் அல்லது துறவி உணவிடுங்கள் என கேட்ட அளவில்
மேற்கு திக்கு வீட்டுக்கு போய் கேள், கிழக்கு திக்கு வீட்டுக்கு போய் கேள் என்று கூறிக்கொண்டு திடுதிடுவென நடந்து சென்று பிச்சை கேட்டவர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் அவர்கள் எதிரே வேகமாய் விரைந்து போய் அவர்கள் மீது சினந்து நாய் போன்று மேலே பாய்ந்து விழுவர். தம் சாமர்த்தியத்தால் சேர்த்த பொருள் வற்றி போவதற்கு உரிய பேச்சினை பேசும் வீணரின் பேச்சே நல்லது என்று எண்ணுவர். அவர் வரப்போகும் விதியின் போக்கை சிறிதும் யோசிக்க மாட்டார். மினுகு மீனும் எனும் உடலும் அறமுருகி நெகிழ் உறவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமை உளதெனும் அவரை விடும் விழலை அதனின் வருவார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன மேளமே சொலாயாழிவாயராய் மிடையுறவரு நாளில். நன்கு ஒளி விடும் செழிப்பான உடல் முற்றும் வளைந்து நெகிழ்வு அடைந்து வீண் பொழுது போக்குபவரின் தரிசனத்தையே மேற்கொண்ட பாவியாவர். மறுபிறவி உண்டே, அதில் துன்பம் உண்டாகும் என்று அறிவுரை கூறுபவரை நோக்கி பேச்சினை விடும். கோரைப்புல் தோன்றி மறைபவர்கள் மறுமை உண்டு என்பதை உணர்வார்களா என்ன என்று எதிர்த்து பேசுவர். பாசங்களை நீக்கிய துறவு போன்ற பெரியவரையும் வேதியரையும் வெடு வெடு என்று கடுமையாய் பேசுவர். தவில் வாத்தியம் போல் பேர் ஒலியுடன் பேசுவர். யாழி போல் திறந்த வாயினாய் மங்கையருடன் காலம் கழித்து வருவர். அந்நாளில் வறுமைகளும் உடுகி வர ஊறு பொருளும் நழுவ சிலவாத மூது காமாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இரு விழிகள் பீழை சாரிடா ஈழை மேலிடா வழவழன உமிழும் அது கொழ கொழன ஒழுகி விழ வாடி ஊனெல்லாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மருக மனையவள் மனம் வேறாய் மருக மனையவள் மனம் வேறாய். அவரை வறுமை நெருங்கி வர கையில் உள்ள பொருள்கள் விலையிட சில வகை வாத நோய்கள் உடல் வீங்கும் காமாலை இரத்த சோகை பெருவயிற்று நோய் வயிற்று வலி படுவன் என்னும் புண் கட்டி என்ற இவையெல்லாம் உண்டாகும். 2 கண்களிலும் பீழை ஒழுகும். கோழை மேலிடும். வழவழ என்ற உமிழ்கின்ற கோழை கொழ கொழ என்று ஒழுகி விழும். உடலில் உள்ள தசையெல்லாம் வற்றும். நாடி மாறுபடும். மனைவியும் மனம் மாறி மனையவள் மனம் வேறாய் மருக இனி இவர் பிழைப்பது அரிது என்று எண்ணுவாள். மனை ஊறும் அவர்கள் நணுகு நணுகெனும் அளவில் மாதர் சீயன வாலர் சீயன கனவுதனில் இரதமொடு குதிரை வர நெடிய சுடுகாடு வாயன வீடு போயன வலது அழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகு நாள் மனிதர்கள் பல பேச மனைவியும் மனம் மாறி மருக அங்கனம் அவள் கலக்கம் அடைய வீட்டில் உள்ள மற்றவர்களும் அண்மையில் சென்று பாருங்கள் என கூற பெண்கள் சீ சீ என்று வெறுப்பர். குழந்தைகள் சீ என்று வெறுக்கும்.
கனவில் தேர் வருவது போன்றும் குதிரை வருவது போன்றும் தோற்றங்கள் அவருக்கு உண்டாகும். சுடுகாடு வா வா என்று அழைக்க வீடு போ போ என்று கூறும். ஆற்றலெல்லாம் ஒடுங்க உற்சாகம் அழிந்து சொல் தடுமாறி கண்கள் சொருகி மேல் மூச்சு எழும். இவ்வாறாக உயிர் உடலை விட்டு நீங்கும் அந்நாளில் மக்கள் பலவிதமாக பேசுவர். மனிதர்கள் பல பேச இறுதி அதோடு அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதரால் மோதி மேல் விழா எனது உடைமை எனது அடிமை எனும் அறிவு சிறிதும் மற சிறிது மற ஈ மொலேலென வாயை ஆவென இடுகுபறை சிறு பறைகள் திமிலையோடு தவில் அறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே. இவர் வாழ்வின் முடிவுடன் நமது எல்லா வளங்களும் நீங்கின என்று உறவினர் கதறி அழுவர். அறியாமை மங்கையர் தலையில் அடித்து கொண்டு மேலே விழுவர். என்னுடைய பொருள், என் அடிமை, ஆட்கள் என்ற உணர்வு சிறிதும் இல்லாது போகும். ஈக்கள் உடல் மேல் மொய்க்கும். வாய் ஆ என்று திறந்திட உயிர் நீங்கியதும் பறை, சிறு பறைகள், திமிலை, தவில் என்ற இவைகள் ஒலிக்க சுடுகாட்டில் உடல் சேர்க்கப்படும். பேய்கள் அங்கே கூவ கொக்கரிக்க எரியில் இடப்படும். இத்தகைய மனித வாழ்வு நிலையற்ற வாழ்வு, எரிதனில் இடும் வாழ்வே. இணையற்ற நிலையற்ற இம்மனித வாழ்வு இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ வாசனாசனே. இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. நிலையற்ற வாழ்க்கையை நின் இரு திருவடிகளை வணங்கிடும் நின் அடியார்கள் பெறுவது என்றால் அவ்வாறு அவர்கள் பெறுவதை உலகத்தவர் இகழ்ந்து கூறமாட்டார்களா? பாசங்களை அழிப்பவனே, பாசநாசனே, திருவிடை மருதூரில் வீற்றிருக்கின்ற ஒப்பற்ற நாயகனே, உலகநாயகனே, தேவரின் பெருமாளே, இரு வினைகளும் ஆணவ கண்ம மாயை மும்மலங்களும் நீங்கவும் இறப்புடன் பிறப்பு ஒழியவும் இன்ப நிலையில் நீயும் நானும் ஒன்றுபட்டு அழுந்தி கலக்கும் வகை சேருமாறு பெரின்ப நிலையை எனக்கு அருளுவாயாக. இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் எரிதனில் இடும் வாழ்வே. இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே. இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயு நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. அரோகரா அரோகரா அரோகரா. ஒரே இன்ப நிலையில் நீயும் நானும் ஒன்றுபட்டு அழுந்தி கலக்கும் வகை சேருமாறு பேரின்ப நிலையை எனக்கு அருளுவாயாக. ஏகநாயகா லோகநாயகா இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகமாதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. அரோகரா அரோகரா அரோகரா. இப்பாடல் மனித வாழ்வின் முழு தோற்ற மறைவுகளை விளக்குகிறது.